உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். இதே ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டும் பிறக்கவிருக்கிறது. உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது 5ஆம் இடத்தில் ராகு பகவான், துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மீனத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் 4 கிரகங்களும் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மேசத்தில், அது போக 9ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக அதே சுக்கிர பகவானுடைய வீட்டையே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்வதற்குண்டான வாய்ப்புங்கிறது இல்லை, நல்ல நேரங்கிறது வந்தாச்சு. ஆனால் இதுவரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க சம்பாரிச்சாங்க அப்படின்னா அவங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, அவங்களுடைய வேண்டப்பட்ட உறவினர்கள், வேண்டப்பட்ட நண்பர்கள், இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இவர் கஷ்டப்பட்டு இவங்க உழைத்து அவங்க எல்லாத்துக்கும் தான் கொடுத்தார். அதுல இவர் ஏதாவது அனுபவிச்சாரா அப்படின்னா எதையுமே அனுபவிக்கவில்லை. அப்ப எல்லாத்துக்குமே இவர் கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லாத்துக்குமே செஞ்சுட்டு நம்மளுக்கு எதுவுமே நாம் செஞ்சுக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரகாலங்கள் கடந்த 3 வருஷத்தில் மட்டும்தான் வந்திருக்குது. அப்ப அந்த எண்ணங்கள் வரும்போது இவங்களுக்கு பொருளாதாரம் திருப்தியாக இல்லை. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியை குரு பார்க்கறதுனாலையும், இந்த துலாம் ராசியுடைய அதிபதி 7ஆம் இடத்துல இருப்பதனாலையும், ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் அந்த மேசத்துக்கு உச்ச பலம் அடைவதாலையும் கண்டிப்பாக இவர்களுக்கோசரம் ஒரு வாழ்க்கை வாழுவதற்குண்டான டைம் வந்தாச்சு. அப்ப இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம். அந்த சூரியன் அப்படிங்கிறது இவங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி. அந்த 11ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல போய் உச்ச பலம் அடையும் போது இவர்களுக்கு அந்த வாழ்க்கை ஸ்தானம், கணவன், மனைவி, குடும்பம், இந்த இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையாகப்பட்டது சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும், இதற்கு முன்னாண்ட ஆண் தப்பு செய்திருந்தாலும் அந்த தப்பை மனைவி கிட்ட ஒத்துக்குவாங்க. பெண் தவறு செய்திருந்தாலும் அந்த பெண்ணும் தன்னை உணர்ந்து அந்த தப்பை கணவன் கிட்ட ஒத்துக்குவாங்க. ஒற்றுக்கொண்டு இவர்கள் ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உருவாகிறது. அதுபோக அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஏப்ரல் 20ஆம் தேதி இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அந்த 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர்கள் ஒரு லக்ஸரி லைஃப், அதாவது ஒரு நல்ல வீடு கட்டுவாங்க, நல்ல வீட்டை வாங்குவாங்க,
இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல அந்த சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறதுனால, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில இருந்த அந்த பளு, அந்த டென்ஷன் இவங்களுக்கு குறையும். 2வது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், இவங்களுக்கு குருவுடைய வீட்ல இந்த சனி பகவான் இருக்கிறாங்க. அதே குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாங்க. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா, இந்த ராசியை குரு பார்ப்பதும் யோகம். 6ஆம் இடத்தில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருப்பதும் இவங்களுக்கு அற்புதமான யோகம். அப்ப இவங்க வந்து புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அது போக இவங்க ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்த ஒரு வியாபாரமோ, ஒரு பிஸ்னஸோ பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம். அதுபோக இவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமா பண்ணலாம். இப்ப இங்க ஒரு பிரான்ச் இருக்குது. இன்னொரு பிரான்ச் இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமாக செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வந்து நெருங்கி வந்துட்டு இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் குரு பகவானும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதாலும், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதாலும், அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்ப்பதாலும், தாராளமாக இவங்களுடைய வாழ்க்கையை, அதாவது பொருளாதாரத்தை டெவலப் பண்ண எந்த முயற்சி வேணாலும் எடுத்துக்கலாம். சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார். சனி பகவான் உங்க தொழிலை சக்சஸ் பண்ணுவார். சனி பகவான் நீங்க வேலையில உங்களுக்கு அந்த வேலையில வந்து எதிர்ப்புகள், போட்டிகள், பொறாமைகள், செய்வினை சூனியம் பண்ணுவதற்குண்டான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி வந்துடுவீங்க. இல்லைன்னா அதற்கு உண்டான ஒரு விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பகவான் 12ஆம் இடத்து அதிபதியும், 9ஆம் இடத்து அதிபதியுமான அந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல நீச்சமே இருக்கிறாங்க. அப்போ வந்து துலாம் ராசிக்காரர்களாகப்பட்டது, நீங்க சனியுடன் நீச்சமானதுனால ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க அப்படின்னா, ஒரு குழப்பங்கள் வரும். இது செய்யலாமா? செய்யக்கூடாதா? செய்யலாமா? செய்யக்கூடாதா? அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில குழப்பங்கள் வரும். அந்த பீரியட்ல மட்டும் உங்களுக்கு குருவா நினைக்கிறவங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவர்களிடத்தில் நீங்க சஜஷன் கேட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்துல ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குழந்தைகளால், இல்லைன்னா உங்களுடைய மக்களால் அவங்க தலையெடுத்து, அவங்க திருமண காலம் வந்து, இல்லைன்னா படிச்சு வேலைக்கு போய், இன்னைக்கு இந்த மாதிரி சமயத்துல அவங்கனால சில மன வேதனைகள் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்கள். அந்த மன வேதனையையும் குரு பகவான் அந்த ராகுவை பார்த்ததுனால, அந்த மாதிரியான மன வேதனைகள் வந்து கண்டிப்பா தீர்ந்து போயிரும். அதனால தைரியமாக இருக்கலாம். அப்போ வந்து இந்த பீரியட்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு அதாவது இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக நல்ல ஆடைகளோ, ஆபரணங்களோ கண்டிப்பா நீங்க அடகு வச்சிருந்தாலும் திருப்புவீங்க. இல்ல புதுசாவும் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல இருக்குது. ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஆ இந்த புதன் பகவான் நீச்சமானதுனால, யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிராதீங்க. நம்பி அவங்களுக்கு பணத்தை குடுப்பதோ, இல்ல அவங்களுடைய பிரச்சனைய தூக்கி நீங்க தோள்ல போட்டுக்கிறதோ, இல்ல அவங்களுக்கு ஜாமீன் போடுவதோ, இது எல்லாமே வேண்டாம். அதுல கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க கண்டிப்பா தப்பிச்சுக்குவீங்க. அதே சமயத்தில இந்த சமயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானை, மகாலட்சுமியை இந்த பீரியட்ல நீங்க வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக
உங்களுடைய கஷ்டம் வெகுவாக குறையும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.